வணக்கம் மக்களே, வெல்கம் டு வில்லேஜ்காரன். இன்னைக்கு நாம என்ன செடியை பத்தி பார்க்க போறோம்னா கீழா நெல்லி. இந்த செடிக்கு ஏன் கீழா நெல்லின்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த இலையோட பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா பால் சைஸில் உருண்டை உருண்டையா நெல்லிக்காய், சிறு நெல்லிக்காய் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சிறு நெல்லிக்காய் போல உருண்டை உருண்டையா இருக்கும். அதனால இந்த செடிக்கு வந்து கீழா நெல்லி அப்படின்னு பேர் வந்துச்சு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உடல் சூட்டின் காரணமா பெண்களுக்கு வந்து முடி வந்து கொட்டும், உதிரும். அப்படியே பார்த்தீங்கன்னா நீள நிலமா அப்படியே கீழே கொட்டிடும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இதை என்ன பண்ணலாம்னா, இந்த கீழா நெல்லியோட இலைய பறித்து நல்லா அரைச்சி தலையில தேய்ச்சி தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு குளிச்சோம்னா இந்த முடி உதிர்ந்து கொட்டுது பார்த்தீங்களா, அதை வந்து தடுக்கும் தன்மை வந்து இந்த கீழா நெல்லிக்கு இருக்குன்னு சொல்லலாம். அற்புதமான மருந்துங்க இது. இல்லை பார்த்தீங்கன்னா வந்து இதான் வேறு பகுதி, இதே வந்து மருந்து தான். மருத்துவ நல்லா இதெல்லாம் வந்து மஞ்சக்காமாலைக்கு ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த கீழா நெல்லி. எப்பேற்பட்ட மஞ்சக்காமாலை நோய் இருந்தாலும், முத்துன ஸ்டேஜில் இருந்தாலும் இதை நம்ம அரைச்சி சாப்பிட்டோம்னா உடனே கிளீர் ஆகிடும். ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த கீழா நெல்லி. எப்படி இருக்கு பாருங்க, இதெல்லாம் ஒரு இயற்கை கொடுத்த நமக்கு வர பிரசாதம். எப்படி வளர்ந்துருக்கு, தோப்பா வளர்ந்துருக்கா பாருங்க. எப்படி சர்க்கரை நோய்க்கு ஒரு அற்புதமான மருந்துன்னு இதை சொல்லலாம். இதை வந்து இந்த கீழா நெல்லியோட இலையை நல்லா பறித்து உலர்த்தி பொடியாக்கி வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவு சுடுதண்ணியில் கலந்து டெய்லி நம்ம அதை குடிச்சுக்கிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை சமமாக வச்சு நீரிழிவு நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கீழா நெல்லிக்கு இருக்குன்னு சொல்லலாம். கல்லீரலின் பாதுகாவலன் என்று அழைக்கக்கூடிய வகையிலே இந்த கீழா நெல்லி இருக்கு. இதோட வேர்களை வந்து பொடியாக்கி பாலில் கலந்து சாப்பிடலாம். இலைகளை பறித்து பொடியாக்கி பசும்பாலோடு கலந்து சாப்பிடும் பொழுது கல்லீரல் சுற்றி வீக்கம் இருந்தாலோ வலி இருந்தாலோ அதையெல்லாம் குணமாக்கி நம்மளை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி அழைச்சிக்கிட்டு செல்லக்கூடிய வகையிலே இந்த கீழா நெல்லி இருக்கு. இது வரைக்கும் நம்ம கீழா நெல்லியோட மருத்துவ குணங்கள் என்ன, அது எவ்வாறு நமக்கு பயன்படுத்துது அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்த்தோம். இதுபோல் வேறொரு வித்தியாசமான ஒரு மருத்துவ செடியிட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாமி.